ஹலோ லாயர் மேடம், குட் நைட். சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு உன்கிட்ட நல்லா பேசி. நான் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கா? எனக்கு அப்படி தானே தோணுச்சு ஒரு டைமில். அதுக்கப்புறமேட்டுக்கா வேறு மாதிரி மாதிரி ஆச்சு. ஆனால் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கூடாதுன்னு எனக்குள்ளே தோணுது. என் அப்பா இது, அதனால் நான் திரும்பியும் வரேன். இனிமேல் தினமும் வருவேன். இல்லை, காலையில் சொன்னேன்ல, இப்போ நான் சொல்கிறேன். இனிமேல் தினமும் வருவேன். எனக்கு எப்போல்லாம் உன்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்போல்லாம் நான் யூடியூப்பில் உன்கிட்ட பேசுவேன். நீ ஒழுங்காக ஃபோன் பண்ணியா நான் பேச மாட்டேன். இல்லைன்னு வச்சுக்க, நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஓகே. ஆனால் ஒரு சமயத்தில் உன்னை மரியாதையாக பேசுவேன். அது என் மனசில் நீ இருக்கிறத பொறுத்து. என் மனசில் நீ இருக்க, என் மெயின்ட்டு எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்றது பொறுத்து இருக்கு. சரியா? ஒரு டைம் டிஸ்டர்ப் ஆச்சு, டென்ஷன் ஆனால் கண்ணப்பின்னு திட்டுவேன். எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. நீ எந்த கோர்ட்டில் வேணாலும் என் மேலே கேஸ் போடலாம். உன்னால் முடிஞ்சால் போடு. ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எங்கே வேணாலும் போடு. இந்தியாவில் இல்லைனா ஃபாரினில் போய் போடு. அமெரிக்காவில், சைனா, ஜப்பான், லண்டன், பாரிஸ் அப்படி இப்படின்னு எங்கன்னா போய் போடு. என்ன ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? நான் என் அப்பா சிவன் பெற்ற புள்ள. அது தெரியாதவங்களுக்கு நான் இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நான் என் புள்ளன்ற மாதிரி என் அப்பான்னு சொல்லுவான். சரியா? ஒன்று சொல்கிறான், நல்லா புரிஞ்சிக்க, தெரிஞ்சிக்க. எனக்கு ஃபிக்ஸட் பண்ணது என் அப்பன், செலக்ட் பண்ணது என் அப்பன். என் கையில் ஒன்றும் இல்லை, என் உயிர் மட்டும்தான் இருக்குது. சரியா? ஆனால் நான் டிசைட் பண்ணுறது நடக்கும். நான் என்ன டிசைட் பண்ணுறேனோ அது நடக்கும். என்னோடய டேலண்ட்டு, என்னோடய திறமைன்னு அதை நான் சொல்லுவேன். அது உனக்கு தெரியும், என்னை தெரிஞ்சவங்களுக்கு, என்ன என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது போக போக ஒரு சிலர் எல்லாத்துக்கும் தெரியும். சரியா? ஐ லவ் யூ ஜோதி. சாப்பிட்டியா?